குரங்காக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார்? வெட்டவெளியில் அமர்ந்து உணவு உண்பவர்கள் அல்லது மற்றவர்களை பார்க்க வைத்து உண்ணக்கூடியவர்களும் அடுத்த பிறப்புகளில் குரங்காக பிறப்பெடுப்பார்கள். கருங்குரங்காக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார்? நன்றாக உழைத்து அதன் மூலம் கிடைத்த பொருளைக் கொண்டு உணவு உண்ண வருகையில் அவர் உண்ணும் உணவில் அவருக்கே அறியாமல் பழைய சோற்றையும் அல்லது நலம் இல்லாத உணவுப் பொருட்களையும் கலந்து விற்பனை செய்பவர்கள் அடுத்தடுத்த பிறப்புகளில் கருங்குரங்காக பிறப்பார்கள். உத்தியோகம் மற்றும் பணிகளில் கடுமையாக உழைத்து வந்த தன்னுடைய வாழ்க்கைத் துணைவரின் பசியை அறிந்தும் அவருக்கு தேவையானவற்றை நிறைவேற்றி வைக்காத அவர்களுடைய துணைவியாரும் அடுத்தடுத்த பிறப்புகளில் கருங்குரங்காக பிறப்பார்கள். நாயாக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார்? மானிடர்களின் சிந்தித்து செயல்படும் தன்மையை இழக்கச் செய்யக்கூடிய போதைப் பொருட்களை எந்த இடத்திலும் யார் பார்த்தாலும் உண்ணக்கூடிய பகுத்தறிவாளர்கள் நாயாக பிறப்பார்கள். மின்மினி பூச்சிகளாக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார்? நன்றாக வளர்ந்திருக்கும் பயிர்களை தன்னுடைய கோபத்திற்காகவும் சுயலாபத்திற்காகவும் எரிக்கக்கூடிய மனப்பக்குவம் உடைய பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு மின்மினி பூச்சிகளாக பிறப்பார்கள். புழுக்கள் நிரம்பி வழியும் நரகத்தில் சுற்றித் திரியக்கூடியவர்கள் யார்? கடினமான உழைப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய பொருளைக் கொண்டு தங்கம் வெள்ளி முதலிய பொருட்களை வாங்கக்கூடியவர்களிடத்தில் அதில் கலப்படம் செய்யக்கூடியவர்களும் நயவஞ்சகமாக அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை திருடக்கூடியவர்களும் புழுக்கள் நிரம்பி வழியக்கூடிய நரகத்தில் வேலை செய்வார்கள். ஒருவேளை செய்த புண்ணியமானது அவரை காக்கும் பட்சத்தில் மானுட பிறப்பாக பிறந்தால் சூளை நோயினால் அவதிப்பட்டு துன்புறுவார்கள். உடும்பாக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார்? மற்றவர்களுடன் இருக்கக்கூடிய ஆடைகளின் மீது ஆசை கொண்டு அதை திருட வேண்டும் என்ற எண்ணத்தால் ஆடை வியாபாரிகள் அசந்து இருக்கும் சமயத்தில் அபகரிக்கக்கூடியவர்கள் அடுத்தடுத்த பிறப்புகளில் உடும்பாக பிறப்பார்கள். பாம்பாக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார்? பிறரிடம் இருக்கும் செல்வத்திற்காக ஆசைப்பட்டு அவர்களை நயவஞ்சகமாக ஏமாற்றி அவர்கள் உண்ணும் உணவில் அல்லது அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களிடத்தில் விஷத்தை கொடுத்து கொல்லக்கூடிய சிந்தித்து செயல்படும் பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு அடுத்தடுத்து எடுக்கும் பிறப்புகள் பாம்பாக பிறப்பார்கள். வீர சாகசம் செய்வதாக எண்ணி சுற்றித் திரிந்து கொண்டிருக்கின்ற பாம்பினை பிடித்து அதை துன்புறுத்தியோ அல்லது அதை கொல்லக்கூடிய மனிதர்கள் பாம்பாக பிறப்பார்கள். ஒருவேளை அவர் மானுடனாக பிறந்தால் அவர்களின் சந்ததி விருத்தி அடையாது. நோயாளியாக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார்? கால்நடை பிராணிகளை கொடூரமான முறையில் சித்திரவதை செய்து அந்த பிராணிகள் அனுபவிக்கும் துன்பத்தைக் கண்டு இன்பம் அடையக்கூடிய பகுத்தறிவாளர்கள் அடுத்து எடுக்கும் பிறப்புகளில் கொடூரமான நோய் தாக்குதலுடைய உடல் அமைப்பை கொண்ட பிறப்பாக பிறந்து பிறவி முழுவதும் ஏன் இப்படி ஒரு பிறப்பினை எடுத்தோம் என்று துன்பப்படும் அளவில் அவர்களின் பிறப்பு அமையும். குதிரையாக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார்? தன்னுடைய சுயலாபத்திற்காக பொருள் சேர்க்கும் பேராசையால் சிறு வயது குழந்தைகளை பணியில் அமர்த்தி அவர்களை அடித்து துன்புறுத்தி அவர்களிடமிருந்து வேலையினை பெற்று பொருள் சேர்க்கக்கூடியவர்கள் அடுத்தடுத்த பிறப்புகளில் குதிரைகளாக பிறந்து நிற்க நேரமில்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். சிறு குழந்தைகளை பிச்சை எடுக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களும் அதற்கு உடந்தையாக இருப்பவர்களும் குதிரைகளாக பிறப்பார்கள். வறுமையின் காரணமாக தன்னிடம் வந்து இருக்கும் குழந்தைகளிடம் அதிக வேலைகளை வாங்கிக் கொண்டு வேலைக்கு உண்டான ஊதியம் கொடுக்காமல் ஏமாற்றக்கூடியவர்கள் அடுத்தடுத்து எடுக்கும் பிறப்புகளில் நோயுள்ள மற்றும் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் இடத்தில் குதிரைகளாக பிறந்து தன்னுடைய பாவத்தை குறைத்துக் கொள்வார்கள். ரோகம் உடையவர்கள் யார்? பொருள் செல்வத்தில் தன்னைவிட தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களையும் கன்னிப் பெண்களையும் சுபகாரியம் போன்ற நிகழ்ச்சிகளில் வரவேற்று அவர்களுக்கு உரிய மரியாதையும் மதிப்பும் அளிக்காமல் அனைவரையும் உதாசீனப்படுத்தக்கூடியவர்களின் தலைமுறையானது பலவிதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகும். மேலும் அந்த குலத்தை சேர்ந்த பெண்மணிகள் ரோகத்தினால் துன்பத்தை அனுபவிப்பார்கள். ஈயாகவும் தேனீயாகவும் பிறக்கக்கூடியவர்கள் யார்? வனங்களில் பல்வேறு பூக்களில் இருந்து தேனை சேகரித்து தேன்கூட்டினை அமைத்திருக்கும் தேனீக்களைக் கொன்று தேன் எடுப்பவர்கள் பல பிறவிகளில் தேனீயாக பிறப்பார்கள். மேலும் செய்த பாவத்தின் காரணமாக தேனீயாக மட்டுமில்லாமல் ஈயாகவும் பிறப்பார்கள். நீர்நிலை பிராணிகளாக பிறக்கக்கூடியவர்கள் யார்? நீர்நிலைகளை அசுத்தம் செய்யக்கூடியவர்கள் அடுத்த பிறவியில் நீர்நிலையங்களில் பிராணிகளாக பலகாலம் வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆமையாக பிறக்கக்கூடியவர்கள் யார்? தன்னை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களின் ஏழ்மை நிலையினை பயன்படுத்தி கொண்டு செய்யாத குற்றத்தை அவர்கள் மேல் சுமத்தி அவர்களின் மதிப்பினை இழக்க செய்யக்கூடியவர்கள் அடுத்த பிறப்புகளில் ஆமையாக பிறப்பார்கள். எட்டி மரமாக பிறக்கக்கூடியவர்கள் யார்? காய் கனிகளுடன் பூவும் பிஞ்சுமாக இருக்கக்கூடிய மரங்களை தன்னுடைய சுயலாபத்திற்காக வெட்டி சுகமாக வாழ்ந்தவர்கள் அடுத்த பிறப்புகளில் எட்டி மரமாக பிறந்து நீண்டகாலம் வாழ்ந்து செய்த தவறுக்கு உண்டான பலனை அனுபவிப்பார்கள். முதலையாக பிறக்கக்கூடியவர்கள் யார்? புண்ணிய தீர்த்தங்களில் வழிபட சென்றவர்கள் அங்கு இருக்கும் கன்னியர்களை காம எண்ணத்தோடு பார்க்கக்கூடியவர்கள் அடுத்தடுத்த பிறப்புகளில் முதலையாக பிறப்பார்கள். வெள்ளை நிற பறவைகளாக பிறக்கக்கூடியவர்கள் யார்?
வெண்மை நிற உணவுப் பொருட்களான பால், தயிர் முதலியவற்றை திருடக்கூடியவர்களுக்கும் அதில் கலப்படம் செய்யக்கூடியவர்களுக்கும் வேதம் உணர்ந்தவர்கள் மற்றும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களின் பொன்னையும் பொருளையும் திருடக்கூடியவர்களுக்கும் உடைகளை களவாடுபவர்களுக்கும் உடலில் வெள்ளை நோய் உருவாகும். அவர்கள் இறந்து மறுபிறவி எடுக்கும் பொழுது புறா மற்றும் கொக்குகள் போன்ற வெள்ளை நிற பறவைகளாக பிறப்பார்கள். ஒட்டி பிறக்கக்கூடியவர்கள் யார்? பலவிதமான இன்னல்களுக்கு ஆட்பட்டு தான் சேர்த்த செல்வத்தை கொண்டு சிறு அளவிலான வெள்ளி மற்றும் வெண்கல பாத்திரங்களை வைத்திருப்பவர்களை ஏமாற்றி அவர்களிடம் இருந்து பொருட்களை அபகரித்தவர்கள் சூளை நோயினால் பாதிக்கப்படுவார்கள். மேலும் அவர்களுக்கு கை கால்களில் விரல்கள் அதிகமாக இருக்கும். ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுடைய பொருட்களை கூட்டாளிகளுடன் சேர்ந்து அபகரிப்பவர்கள் இறந்த பின்பு அடுத்த பிறவியில் ஒட்டி பிறப்பார்கள். எருமையாக பிறக்கக்கூடியவர்கள் யார்? உடல் வலிமை இருந்தும் அந்த வலிமையை தவறான வழிமுறைகளில் பயன்படுத்தி பெண்களை தவறான வழிக்கு கொண்டு சென்று அவர்களின் உழைப்பில் அதாவது விபச்சாரியின் உழைப்பில் வருகின்ற பணத்தின் மூலம் வாழ்கின்றவர்கள் அடுத்தடுத்த பிறப்புகளில் பார்வையற்றவர்களாகவோ அல்லது கண் நோயினால் பாதிக்கப்படக்கூடியவர்களாக பிறப்பார்கள். தன்னை நம்பி இருப்பவர்களின் உழைப்பில் வாழ்ந்து அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் கொடுக்காமல் தான் மட்டும் எப்பொழுதும் சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் செய்த பாவத்தின் அளவிற்கு ஏற்ப ஆடுகளாகவும் எருமைகளாகவும் பிறவிகள் எடுப்பார்கள்.